ஏன்னா அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக. நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவும் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சுனன் நசையில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சலாசத்து 3 நபர்கள் லா யன்துருல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல யௌமல் கியாமா. வறுமை நாளில் இந்த 3 நபர்களை இறைவன் பார்ப்பதுக்கு கூட வெறுக்குகிறான். அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன காரணத்தினால சொன்னால், அதில் ஒரு நபர் ஆக்குல் வாலிதை, தன்னுடைய பெற்றோர்களை நோயினைப்படுத்தக்கூடிய அந்த நபர். தற்காலத்தில் இது அதிகமாக ஆகியிருக்கு. இந்த செயலை விட்டு அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். 2வதாக, தன்னை ஆணாக நினைத்து கொண்டு ஆண் போல் நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து இறைவன் பார்க்கறதுக்கு வெட்கப்படுறான். நிறைய குடும்பங்களில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆணை காட்டிலும் ஒரு பெண்ணுடைய குரல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆணை அடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண்ணு இருக்கிறார். ஒரு ஆணை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பெண் வர்றார். அது வளர்ச்சியின் தப்பு கிடையாது. ஆனால் தன்னை ஆணாக நினைத்து கொண்டு செயல்படுவதை இறைவன் வெறுக்குகிறான். ஆண் போல் நடந்து கொள்வதையும் இறைவன் வெறுக்குகிறான். 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தையூஸ். தன் குடும்பத்தில், தன் வீட்டில் ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் நடக்குது, தவறான ஒரு காரியங்கள் நடக்குது. அதை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் அதை கண்டும் காணாமல் போகிறான். பார்த்துக்கிட்டீங்களா ஒரு ஆம்பளை, அவனை பார்க்குறதுக்கு இறைவன் ரொம்ப வெறுக்குகிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு 3 நபர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. அதில் முதல் நபர் ஆக்குல் வாலிதை, பெற்றோர்களை நோயினைப்படுத்தக்கூடிய அந்த நபர். 2வது நபர் முதுமினுல் ஹம்ர், தொடர்ந்து மதுபானம் அருந்தக்கூடிய ஒரு நபர். ஏதோ ஒரு காலத்தில் மதுபானம் அருந்தணும் திருந்தணுங்கிற இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அது தவறு என்று தெரிந்து கூட மதுபானம் அருந்தக்கூடிய அந்த நபர். 3வதாக, நம்ம ஒரு நபருக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம், பொருளாதார உதவி செய்கிறோம், அதை சொல்லி காட்டக்கூடிய அந்த நபரை நம்மளே வெறுப்போம். ஏன்னா கொடுத்துட்டு சொல்லி காட்டுறீன்னு சொல்லி நம்ம வெறுப்போம் அல்லவா? அதுபோல் படைத்த இறைவன் இந்த நபரை வெறுக்கிறதோடு மட்டுமல்லாமல் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹு தஆலா நம்மை இதை போன்ற இந்த காரியத்தை விட்டு பாதுகாப்பானார்.